கைஸ், நான் உங்கள் VS844 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டோம். அதனால வந்துட்டு நம்ம இனிமேல் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் போகலான்னு இருக்கோம். ஐயோ, பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்த வந்துட்டான், அவனை போட்டு தள்ளிட்டோம். நம்ம பழைய மாதிரி ஃப்ரீ ஃபயர்லாம் போடணும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்னை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது இந்த ஃபயர் வால் மட்டும்தான். ஃபயர் வால் இல்லைன்னா நான் செத்துருவேன். ஃபயர் வால் தான் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிஎஸ்க்கு அதை வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ் ஆகும். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு போயிட்டுருப்பேன். போயிட்டுருக்கும்போது அதே நான் இவங்க வேறு எவ்வளோ நேரம் இப்போ வந்துட்டு நான் வந்து MP5 எடுத்துகிட்டு வந்துட்டேன். MP5 எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அழுத்தலாம் போகிறேன். இந்த வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துருப்பான். அது கெல்லியை பற்றி முடிச்சிருவான். ஆனால் இங்கிட்டலேருந்து ஒருத்தன் அடிச்சிருவான். அப்புறமேட்டுக்கு 2-0ன்னு போயினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, அவ்வளோ தோற்றுட்டோன்னு நினச்சிட்டேன். சரி பார்ப்போம், அதுமா முடியும் அப்படின்னு சொல்லி UMP எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போது நம்ம ஜெயிப்போனா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தோற்றுருவோன்னா நீங்கள் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எந்த ஹார்ட் அதிகமாக வருதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்பாடில் போய்ட்டு இந்த மேக்ரோன் ஷைன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்கிட்ட போட்டால் சீக்கிரமாக சாவுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாக்டவுன் போட்டுருவேன். இந்த நாக்டவுனை பொறுமையாக ஏதாவது திரும்ப முடிக்கிறேன். ஏன்னா அது UG டெட்டோரி பண்டில் வந்துட்டு 200 டேமேஜ் டூட்ஸு டீல் அது பண்ணால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது பண்டல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் பொறுமையாக வெயிட் பண்ணேன். பார்ப்போம். இங்கே ஒருத்தன் இருப்பான், அங்கே ஒருத்தன் இருக்கான். போடுறான் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் ஃபயர் ரொம்ப யூஸ் ஆனிச்சு. இங்கே பாரு, அது இல்லை நம்மளை அடிச்சிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு போய் 25 டேமேஜ் கொடுத்துச்சு, அப்புறம் நம்ம போய் அடிச்சிட்டோம். போய் பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃபயர் வால் எவ்வளோ யூஸ் ஆனிச்சுன்னு. இப்போ வாங்க, நம்ம 1-2ன்னு வந்தாச்சு. பார்ப்போம் நம்ம எவ்வளோ எப்படி ஜெயிக்கிறோன்னு, எவ்வளோ கம்பேக் கொடுக்குறோன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறந்துருமா உட்காந்து பார்த்தேன், அவ்வளோ எதுவும் எனிமி இல்லைன்னு. இங்கே போனால் இங்கே டக்குன்னு இங்கே பாருங்க, இந்த டைவர்ஜென்ட் ஃபிஸ்ட்டு தான் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆனிச்சு. டக்குன்னு அதை போட்டு முன்னாடி போயிட்டேன், அதனால தான் அவன் செத்தான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த இடத்துலையே ஃபயர் வால் யூஸ் ஆனிச்சு. இங்கே பாருங்கள், இதால் 2-2 ஆகிடுச்சு. இனிமேல் எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு ஜெயிச்சிருவான்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியோ வந்துட்டு நம்ம 2-2 ஆக்கியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு SVD ஒய்யையும் நம்ம MP5 3யும் இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்வீடாக பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டே எவனையாச்சும் மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்த்தேன். அவர் எவனுமே இல்லை. சரி கொஞ்சம் முன்னாடி போவோம், எனிமிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை அவ்வளோவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் ஃபிஸ்ட்டு தான். எப்பா டக்குன்னு முன்னாடி வந்துட்டேன். டக்குன்னு இப்படி போட்டு அவன் அங்கிட்டு சுட்டுறான், நான் இங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அப்புறமேட்டுக்கு நான் இங்கே ரோவல் உழைக்கிறதுக்குள்ளே என் டீம்மேட்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன்னா அவ்வளோதான், அந்த மேட்ச்சே வின் பண்ணிடுவேன். பார்ப்போம் நம்ம இந்த ரவுண்ட் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஹலோ, நம்ம இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு கிளாக் டவரில் வந்து போய் அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு MP5 3 எடுத்துகிட்டு இந்த பூச்சி தாங்க, இந்த பூச்சை போட்டு அடிச்சிடுவோம். 2 பேரையும் முடிச்சுட்டு அங்கேயே மேலேருந்து ஒருத்தர் அடிச்சிடுவான். அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு அந்த மிஷின் அதை போடுவான், என் டீம்மேட்டு. எப்படியும் அந்த மிஷின்லேருந்து ரிவே ஆகிட்டு அப்புறம் அப்படியே சூப்பர் மெடிக்கிட் போட்டு பூயா அடிச்சிடுவேன். அவ்வளோதான், நம்ம தரமான பூயா அடிச்சிருவோம் கைஸ். இது மாதிரி நிறையா வீடியோ வரணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் இது போடுங்க. பாய்.